வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தென்காசியில் துணை முதல்வர் உதயநிதி அவர்களுக்கு ஏற்பட்ட அவமானம். மக்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டு உதயநிதியை அவமானப்படுத்தியுள்ளனர். குறிப்பாக உடனடியாக தென்காசியிலிருந்து வெளியேறியுள்ளார். இதனால் தென்காசியில் உதயநிதி விரட்டியடிக்கப்பட்டாரா என்ற ஒரு சமூக வலைதளங்களில் பதிவுகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தென்காசியில் இன்று நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் சுமார் 7127 பயணிகளுக்கு சுமார் 44 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளார். புதிய திட்டங்கள் 55 கோடி மதிப்பில் 185 புதிய திட்டங்களும் அவர் அடிக்கல் நாட்டியுள்ளார். திறப்பு விழா 6 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பல்வேறு அரசு திட்ட பணிகளையும் திறந்து வைத்துள்ளார். ஆனால் அப்பகுதி மக்கள் கூறுவது என்ன தெரியுமா? 5 ஆண்டுகள் தென்காசி சுற்றுவட்டார பகுதியில் கிராமங்களில் எந்த ஒரு வசதிகளும் செய்து தரவில்லை. திமுகவில் உட்கட்சி மோதல், தென்காசி மாவட்டத்தில் பல உட்கட்சி மோதல் நிலவி வருகிறது என்றும், இதனால் எங்களது பகுதிக்கு வரக்கூடிய திட்டங்களையும் இவர்கள் கமிஷன் அடித்து ஒட்டுமொத்த திட்டங்களையும் கிடப்பில் போட்டுவிட்டார்கள் என்ற குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்துள்ளனர். உதயநிதி அவர்கள் ஊருக்குள் வந்து அதை பாருங்கள், இல்லை என்றால் ஊரை விட்டு வெளியேறுங்கள் என்பதற்கேற்ப கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டுள்ளனர். எதிர்பாராத இந்த திருப்பத்தால் உதயநிதி அவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளார். திமுகவில் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு மாவட்டத்தில் உட்கட்சி மோதல் ஏற்பட்டால் டெண்டர் யாருக்கு போக வேண்டும் என்பதை மாவட்ட செயலாளர் தான் தீர்மானிப்பார். ஆனால் மாவட்ட செயலாளருக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுகவின் நிர்வாகிகளோ தற்பொழுது அதை எதிர்த்து போட்டியிட்டால் அந்த டெண்டரை தென் மாவட்டங்களில் குறிப்பாக தென்காசி மாவட்டத்திற்கு வருவதற்கு கடினமாகவே மாறிவிட்டது. 5 ஆண்டுகள் இதே நிலைமை தென் மாவட்டத்தில் குறிப்பாக தென்காசியில் ஏற்பட்டுள்ள பிரச்சனையின் காரணமாக தென்காசி சுற்று வட்டார பகுதிகளில் எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளும் முழுமையாக செல்லவில்லை. இந்த 55 கோடி கூட அரையும் குறையுமாகத்தான் முடிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் உதயநிதி அவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளார். மேலும் உடனடியாக அங்கிருந்து சென்றுள்ளார். அவரது வழிபாதையும் உடனடியாக மாற்றியமைக்கப்பட்டது. எதிர்பாராத இந்த திருப்பத்தால் உதயநிதி அவர்கள் தற்பொழுது உடனடியாக தென்காசி மாவட்ட செயலாளர்கள் அனைவரையும் அழைக்க திட்டமிட்டுள்ளார். உடனடியாக இதற்கு தீர்வு காண்பாரா தேர்தலுக்கு முன்பாக? இல்லை என்றால் தென்காசியில் ஒட்டுமொத்த மாவட்டத்தில் திமுக வாக்கு வங்கிகளை இழக்க நேரிடும். இதனால் திமுக தோல்வி அடைவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. தென்காசியில் திமுக வெற்றியடையுமா தோல்வியடையுமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தோல்வி அடையும் என்றால் லைக் தெரிவிங்கள், வெற்றியடையும் என்றால் கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள்.